ஹே ஹலோ ஹால். நான் நேத்தே சொல்லியிருந்தேன் மக்காச்சோள அடை வீடியோவில் சூப்பர் அண்ட் டேஸ்டியாக ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபி வந்து இன்னைக்கு பார்ப்போம். கடாய் காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்து வச்சிருக்கிறேன். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கான மெயின் இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியோட தண்டுகள் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். யூஸ்வலாக நம்ம வந்து கொத்தமல்லி இலைகள் வச்சு நம்ம சட்னி துவையல் ரெடி பண்ணுவோம். இன்னைக்கு நான் வெறும் தண்டுகள் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். உளுத்தம்பருப்பு லைட்டாக வறுப்பட்ட பிறகு 6 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு ரெண்டுமே வதங்கின பிறகு 2 வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். நான் ஒரு தக்காளி சின்னதாக சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச தண்டுகளை பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப அரைச்சிக்கோங்க. கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சு கொட்டி இறக்குங்க. சூப்பரான சட்னி ரெடி.